நாட்டுப்பற்றாளன் செய்திகள் வாசிப்பது வாசுகி தாமோதரன். மேட்டுப்பாளையம் அன்னூர் ரோடு சிக்கதாசம்பாளையம் ஊராட்சிக்கு உட்பட்ட பகுதியில் நீண்ட நாட்களாக மற்ற பகுதிகளில் உள்ள குப்பை கழிவுகளை வாங்கி வந்து திருப்பூர் 4 வழி சாலை விரிவாக்கப்பட்டு வரும் பணி நடைபெற்று வரும் இந்த பகுதியில் கொட்டப்படுகிறது. இந்த கழிவுகளை தின்பதற்காக மாடுகளும் திருநாய்களும் சாலையின் குறுக்கே சென்று விபத்து ஏற்படுகிறது. தீயணைப்பு நிலையம் அருகில் உள்ள பகுதியில் மின்சார கம்பி அறுந்து விழுந்து குப்பைகளுக்கு இடையே மின்சார ஊழியர் கடுமையான துர்நாற்றத்திற்கு மத்தியில் பணி செய்தனர். இந்த ஆண்டின் முதல் சூப்பர் மூன் நிகழ்வை உலகின் பல்வேறு பகுதிகளில் இன்று கண்டு ரசிக்கலாம். பூமிக்கு அருகில் வரும்பொழுது வழக்கத்தை விட முழு நிலவு பெரியதாகவும் 3 மடங்கு பிரகாசத்தோடும் காணப்படும். டெட் தேர்ச்சி தேவையில்லை. சிறுபான்மையினர் பள்ளிகளில் பணிபுரிய டெட் தேர்ச்சி பெறாதவர்களை நியமனம் செய்யலாம் என அரசாணை வெளியிட்டது தமிழக அரசு. கல்வி தகுதியின் உண்மை தன்மைக்கு ஏற்ப பணி நியமனம் செய்யலாம் என அறிவிப்பு. அனைத்து மாவட்ட கல்வி அலுவலர்களுக்கு தொடக்க கல்வி இயக்குனர் உத்தரவு. சத்தியமங்கலத்தில் வீரம் விதைத்து சென்ற மாவீரன் வீரபாண்டிய கட்டபொம்மன் அவர்களின் 267வது பிறந்தநாள் தினம் அனுசரிக்கப்பட்டது. கோவை ஆர்எஸ்புரத்தில் ஸ்ரீ ஸ்ரீ அண்டவாணர் ஐயனுக்கு இன்று அதிகாலை 3 மணிக்கு ஆருத்ரா அபிஷேகமும் ஆராதனையும் சிறந்த முறையில் நடந்தது. சிவபெருமான் சிறப்பை சிந்தை உருகும் வகையில் பதிகம் பாடியும் பாராயணம் செய்தும் பிற மொழியினை தாய்மொழியாக கொண்ட சிறார்கள் தேன்பாகினை போல் தேவாரமும் திருவாசகம் பாடி அனைவர் மனதிலும் ஆடல் அரசனின் அசைவை உணர்வை உணரச் செய்தனர். தொடர்ந்து 10:30 மணிக்கு அன்பர்களும் அடியார்களும் பொதுமக்களும் ஓம் நமச்சிவாய வாழ்க என முழக்கமிட்டு சிவபெருமான் திருமேனியை சுமந்த திருத்தேரின் வடம் பிடித்து இழுத்து வீதி உலா வந்த நிகழ்வை கண்டு பொதுமக்களும் பக்தர்களும் பரவசமடைந்தனர். மாதம் தவறாமல் வெளிவரும் நாட்டுப்பற்றாளன் பத்திரிகையின் செய்தியாளராக பணிபுரிய விருப்பம் உள்ளவர்கள் கீழே உள்ள நிர்வாக அலைபேசி எண்களில் தொடர்பு கொள்ளலாம். 7947789115 மற்றொரு எண் 9944341033. நாட்டுப்பற்றாளன் யூடியூப் சேனலில் விளம்பரம் செய்து பயன்பெறுங்கள். நமது நாட்டுப்பற்றாளன் செய்திகளை அறிந்து கொள்ள யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.